அப்பா ஒரு நிமிஷம். பொண்ணு பார்க்க போகிறியா? இல்லை வீட்டுக்கு உன்னை பார்க்க வராங்களா? நீ எதை பண்ணாலும் இந்த நேரத்தில் உண்மையாக இருக்க பார். நீ அமௌண்ட் இருக்கு இல்லையா, நீ சம்பாதிக்கிறத ஏறக்குறைய சொல்லலாம். ஒரே வழியாக அதிகமாக சொல்லி மாட்டிக்காது. பின்னாடி அந்த பொண்ணோட நம்பிக்கையை இழந்துடாது. என்ன இருந்தாலும் உன் கூட வாழ போகிறாங்க. உன் கூட இறுதி வரையில் அவங்க வாழணும்னா இந்த சமயத்தை நல்ல விதமாக நீ உபயோகப்படுத்திக்க. உண்மையோடு இரு. அப்பா அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு. உனக்கு அது உள்ளுக்குள்ளே பதிஞ்சிருந்தாலும் இந்த காலத்தில் அந்த சொல் எடுபடாது. ஏன்னா இப்போது எல்லாருக்குமே ஒரு சுதந்திரம் இருக்குது. தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய ஒரு உரிமை இருக்குது. அதனால் அந்த காலம் மாதிரி எது வந்தாலும் ஒன்றா வாழணும் அப்படின்ற ஒரு கட்டாயமெல்லாம் இப்பொழுது இல்லை. அது பெரிய குறையாகவும் இல்லை. சரியா? எல்லாமே சரியாக நடக்கிறது. அதனால் நீ இப்போது உண்மையாக இரு. உன்னையே நம்பி வருகின்றவர்களுக்கு உண்மையாயிரு. பணத்தில் மட்டுமல்ல, சொத்தில் மட்டுமல்ல, உன் புறத்தோற்றத்திலும் நீ உண்மையாகவே இரு. என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? சில பேருக்கு முடி கொட்டி இருக்கும், அதிகமாக கொட்டி இருக்கலாம், குறைஞ்சி இருக்கலாம். அதுக்கு பேர் எதையோ சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு மனசு ரொம்ப தாழ்வாக நினச்சிருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க போனோம்னா இந்த தோற்றத்தோடு நம்மளை ஏற்றுக்க மாட்டா. அதனால் சில விற்கிறதோ இல்லை அந்த டிரான்ஸ்பிளேஷன் பண்ணிக்கிறதோ எது பண்ணாலும் தயவு செய்து சிந்தித்து செய். நீ மாற்று இது பண்ணுற இல்லையா, முடி திருத்தம் பண்ணுறீங்க இல்லையா, டிரான்ஸ்பிளேஷன் பண்ணும்பொழுது தயவு செய்து உன் உடல் மேல் அக்கறைக்குள். 1 லட்சம் 1.5 லட்சம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையாக நடக்குதான்னு பாரு. பல பேருக்கு கண் பார்வை மங்கிட்டு வருது. அப்படி பண்ணவங்களுக்கு காது கொஞ்சம் மந்தமாகுது. ஏதோ ஒரு இடத்துல இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடம் வீக்கம் வருது. அது உடனே தெரியறதில்ல. சில பேருக்கு உடனே தெரியுது. பல பேருக்கு 3-4 மாதங்கள் கழித்து 6 மாதத்தில் இதனோட விளைவு தெரிகிறது. அதனால் நீ உன் உடம்பை இந்த சாதாரண முடிக்காக, அதை சொல்லணும்னா மயிருக்காக உன் உடல்நிலையை குறைச்சிக்காத. உன் உடல் நலம் நல்லா இருந்தால் தான் நீ போராட்டத்தோடு இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அதனால் இந்த முடிக்காக நீ உன்னை இழந்துடாத. உன் உடல் நலத்தை பாதிக்காமல் பார்த்து. அதே சமயத்தில் விற்று வச்சிட்டு போயும் எந்த பொண்ணையும் ஏமாற்றிடாத. நான் இப்படித்தான், இப்படி இருந்து உன்னை விரும்புகிற பொண்ணு தான் உன் கூட பல நாள் இருக்கும். இன்றைக்கி விற்று உன்னை காப்பாற்றும். அதே போல் நரைமுடி சின்ன வயசில் இளம் நரைன்னு சொல்லுவாங்க. அது நிறையவே பாதித்த ஒரு பையனுக்கு தெரியும். அந்த பையன் பொண்ணு பார்க்கும் பொழுதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டான். அதனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன பண்ணால், இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது டை அடிச்சுட்டு போனான். தப்பு இல்லை, இப்பொழுது சொல்கிறேன், நான் சொல்கிறது தவறு அல்ல. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மேலே குறை இல்லை. முடி கொட்டுறதோ நரைக்கிறதோ அது குறையும் அல்ல, குற்றமும் அல்ல. அது உடலை சார்ந்தது. ஆகவே அந்த டை அடிச்சுட்டு போனான் இல்லையா, அவனை பார்த்து பிடிச்சிச்சு ஒரு பெண் வீட்டார். கல்யாணமும் ஆகிடுது. 2 நாள் பொறுத்து பார்த்தா அவன் தலைக்கு ஊற்றிட்டு வரும்பொழுது காட்டிடும் இல்லையா, சாயம் வெளுத்துருச்சு. அதை வச்சு அந்த பொண்ணுக்கு மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டு, இதை நீ முதல்ல சொல்லியிருக்கலாமே, நீ என்னை ஏமாற்றிட்டேன்னு அது ஒரு விதமான பிரச்சனையாகும் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதற்காக தான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணுறது சந்தோஷத்திற்காகத்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சந்தோஷத்தை எப்படியாவது அடையணும்னு நினைக்காதீங்க. உண்மையாக இருந்து அடைய பாருங்கள். நிறைய இருக்கிறதோ
வழுக்கை ஆகிறதோ முடி கொட்டுறதோ இது நம்ம கையில் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருப்போம். அதையும் மீறி வந்தால் விட்டுடுங்க. உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த மாதிரி உங்களை உண்மையாக ஏற்றுக்கிற பொண்ணு கண்டிப்பாக இருக்கிறாங்க. அது பெரிய பிரச்சனையாக ஆகாத பெண்களும் உங்களை விரும்புவாங்க. அது வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து உண்மையாக இருங்க. நல்லதுக்கு சொல்கிறேன்றது தான் உங்களுக்கு இப்போ புரியறதுக்கு இவ்வளோ சொல்கிறேன். பழைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் பார்த்துருக்கேன், ஆணையும் பார்த்துருக்கேன். ஆகவே உண்மையாக இருக்க பாரு. இந்த தருணத்தில் நீயாக உன்னை வெளிப்படுத்து. புரிஞ்சிட்ருக்கோ? நீ நல்ல புத்திசாலி தான். நாட்டின் நடப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுதா? நன்றி, வணக்கம்.